வணக்கம். எஸ்கே மஷ்ரூம் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஃபார்ம் வச்சுருக்கனால இல்லை க்ளோஸ் பண்ணிட்டானே எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும். நம்ம ஃபார்ம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த புயலில் மாட்டிக்கிட்டு ஃபுல்லாகவே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி போட்ட பேக் எல்லாமே இப்போ சடனாக பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோவுக்கு மேலே ஈல்டு வந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன். டேட்டு ஒரு சில இடத்துல காட்டியிருப்பேன். ஒரு 6 கிலோவுக்கு மேலே சடனாகவே ஈல்டு வந்துடுச்சு. ஓகேங்களா, இது என்ன காரணம்? ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே ஈல்டு வந்த பேகு. டேட்டு நான் ஒரு சில இடத்துல இருக்கும் காட்டுறேன். ஈல்டு வந்த பேக்கில் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஈல்டுமே சம்திங் இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 3 கிலோ அளவுக்கு இருக்கும். ரெண்டாவது ஈல்டு பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி பறித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு 3 கிலோவுக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா, இது என்ன காரணம்னா கிளைமேட் மட்டும்தான் இது காரணம். ஆல்ரெடி வந்து இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3/4 கிலோ ஈல்டாச்சு எடுத்துகிட்டு இருப்பேன். ஒரு பேக்கோட கெப்பாசிட்டிக்கு எந்த அளவுக்கு ஈல்டு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈல்டு எடுத்த பேக் தான் இது எல்லாமே. அப்படின்னுமே இந்த கிளைமேட் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 26 டிகிரி மேலே எங்கேயுமே தாண்டலை. அதனால் கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால அந்த ஈல்டு முடிஞ்ச பேக்லேயுமே நல்லா ஈல்டு வந்திருக்கு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நானுமே சொல்லியிருப்போம், ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ to 3/4 கிலோ ஈல்டு எடுக்கலாம். அதுக்கு மேலே ஈல்டு வரும், அது வந்து சின்னதாக வர ஆரம்பிக்கும், அது வச்சுருக்கிறது வேஸ்ட்டு தான்ட்டு. ஆனால் இதை பார்க்கப்போ அதுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஈல்டு எந்த சைஸில் வருமோ அதே ஈல்டு தான் ஈல்டு முடிஞ்ச பேக்லேயும் வருது. ஓகேங்களா, சைஸ்லாம் கொஞ்சம் கூட குறையல. அப்போ டெம்பரேச்சர் வந்து அதுக்கு கரெக்டாக நம்ம வந்து கொடுத்தோன்னா ஈல்டு முடிஞ்ச பெட்டுலையுமே நம்ம இந்த அளவுக்கு ஈல்டு எடுக்கலாம். ஆனால் இது கமர்ஷியலாக போக பார்த்து அந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குமான்னு நமக்கு வந்து கரெக்டாக தெரியல. இது வரைக்கும் ட்ரையல் பேக் போட்டு பார்க்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். சரிங்களா, இது வந்து நம்ம கமர்ஷியலாக போகிறோம், நமக்கு தினமுமே ஒரு 10 கிலோ ப்ரொடக்ஷன் எடுக்கிறோன்னா நம்ம தினமுமே பெட்டு போட்டு ரொட்டேஷன் இதில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஈல்டு எடுக்க முடியும். நான் சொல்கிறதுனால இது நீங்கள் அப்படியே ஈல்டு முடிஞ்ச பெட்டை வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஈல்டை வந்து எதிர்பார்க்க முடியாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த 25 to 26 டிகிரி டெம்பரேச்சர் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆச்சுன்னா இந்த ஈல்டு வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் சொல்கிறது பகல்லே வந்து 25 to 26 டிகிரி வந்து சாலிடாக வந்து மெயின்டைன் ஆச்சு. அப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா இதோட வந்து இன்னும் நல்லா குறைஞ்சிருக்கும். சரிங்களா, அப்படின்ற பார்த்து ஈல்டு நல்லாவே வந்துச்சு. கண்டிப்பாக இந்த அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஈல்டை இந்த டெம்பரேச்சரை வந்து ஷெட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே கொடுத்து ஷெட்டை வந்து மறுபடியும் ரெடி பண்ணிவிட்டு ஷெட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி வருதுன்ட்டு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ரன் பண்ணுற ஃபார்மில் இந்த டைமில் எந்த மாதிரி ஈல்டு வருது, உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுதா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு அதிகமான ஈல்டு வந்துச்சா? ஏன்னா ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன பேக் எல்லாமே இந்த வெள்ளம் வந்ததில் ஃபுல்லாகவே ஷெட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே தண்ணி பூந்து ஷெட்டே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. முடிஞ்சு போன இடத்துல இவ்வளோ ஈல்டு வந்திருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஈல்டு வந்து அதிகமாக வந்திருக்கு, என்ன ரீசன்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் அதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி என்ன டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களுக்கு இது இங்கே ஒரு பெட்டில் காட்டுறேன் இருங்க. அது தெரியுதுங்களா, 8ஆம் மாதம் போட்ட பேக் இது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதமே வந்து ஆல்மோஸ்ட் 10ஆம் மாதமே வந்துடுச்சு. 4 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. அந்த பேக்கில் இருக்கிற ஈல்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கிட்டே இருக்கும் ஈல்டு. இதே போலவே நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன். அதாவது ஈல்டு முடிஞ்ச பெட்டை சைடில் எடுத்து வச்சது மூலிமா அதுலேருந்து ஈல்டு வந்து நல்லாவே வந்துச்சுன்ட்டு. நான் அதே கான்செப்டில் தான் இதுலேயுமே வந்திருக்கு. கிளைமேட் நல்லா மெயின்டைன் ஆனதுனால ஈல்டுமே நல்லாவே வந்திருக்கு. ஷேப்பும் கொஞ்சம் கூட மாறல, சைஸுமே கொஞ்சம் கூட மாறல. அப்படியே நான் ஃபஸ்ட்டு ஈல்டு எந்த அளவுக்கு வருமோ அதே அளவுக்கு தான் வந்திருக்கு.